முன்னாடி தெய்வம். பொருள்: அம்மாவோ அப்பாவோ நம்மளோட தெய்வம். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. பொருள்: தந்தை சொல்ல மந்திரம் ஆகும். தாயை சிறந்த ஒரு கோவில் இல்லை. தாயை சிறந்த ஒரு தெய்வம் ஆகும். தீரா கோபம் போரால் முடியும். சீக்கிரமாவே கோபம் போயிடும், இல்லாட்டி அது சண்டையில தான் முடியும். பையை சென்றால் வையம் தாங்கும். பொருள்: எல்லாத்துக்கும் பொறுமையா பண்ணணும். மறைந்தே ஆயினும் வீரந்தோடு உன். பொருள்: எல்லாருக்கும் சாப்பாடு கூட்டிட்டு நாம சாப்பிடணும். மாலை உள்ளது காரியம் இல்லை. பொருள்: நல்ல நம்பிக்கை இல்லைன்னா நமக்கு எதுவுமே இல்லை. முற்பகல் தேன் பிற்பகல் விளையும். பொருள்: எல்லாருக்கும் நல்லது பண்ணா நம்மளுக்கு நல்லது கிடைக்கும். நன்றி. நன்றி ரசிகா, அருமையா பண்ணீங்க. பெற்றோர்கள் முன்னாடி உட்கார்ந்து அடிச்சு உணர்ச்சி போறீங்க. நீங்க கண்ணீர் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறீங்களா இல்ல பயந்து போயாதீங்களா தெரியல. ரொம்ப நன்றி ரசிகா. அடுத்ததா கனகாமணி மக்களே, நீங்க ரசிகா பேசும்போது இடையிடாம ஏதாவது ஒரு பேசுறது ஒரு மாதிரி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தவங்க. ஸோ அவங்க வந்து அமைதியா இருக்கணும், உதவியாகும். நன்றி. என் பெயர் கனகாமணி. நான் இதை ஒன்று படிக்கிறேன். நான் கொண்டே எழுதும் பாடல்கள் சொல்ல போகிறேன். கொண்டே எழுதும் எழுதியவர் ஔவையார். இது ஒரு தமிழ் நீதி நூல். இது மொத்தம் 8 வழக்கம் உள்ளன. இது மொத்தம் 91 பாக்கள் உள்ளன. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். பொருள்: அன்னையும் பிதாவும் நம்மை போற்ற முதல் கடவுள். தாயும் தொழுவது சாலமும் நன்று. தினமும் வீடு சாமி கும்பிடுறது மட்டும் இல்ல, நம்ம முடிஞ்சப்போ கோயிலுக்கு போயும் சாமி கும்பிடணும். எண்ணும் எழுத்தும் கண் தரும். எண்ணும் எழுத்தும் நமக்கு ரொம்ப முக்கியம். அது ரெண்டும் நம்ம கண்கள் மாறி. குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. நம்ம யார் பார்த்தும் குறை சொல்லக்கூடாது. இல்லைன்னா யாரும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. தாயில் செல்வதோடு கோயிலும் இல்லை. நம்ம எவ்வளோ சாமி கும்பிட்டாலும் நம்ம அம்மா தான் பெரிய கடவுள். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. நம்மளுக்கு எவ்வளோ உலகறிவு கிடைச்சாலும் நம்ம அப்பாவோட அறிவுரைக்கு ஈடாகாது. திரைகளில் ஒளியும் திவ்யம் தேடு. கடல் கடந்து போய் நம்ம குடும்பத்துக்கு பொருள் சேர்க்கணும். தோழனோடும் இறைவனை பேசு. நம்ம நண்பர்கள் கிட்ட நம்ம வறுமை சொல்லக்கூடாது. ஏவாமுக்கு முன்பா மறந்து நம்ம வேலையை செய்ய சொன்னதுக்கு முன்னாடியே அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடணும். முற்பகல் செய்யும் பிற்பகல் விதையும். நம்ம நல்லது பண்ணா நல்லது கிடைக்கும், கெட்டது பண்ணா கெட்டது கிடைக்கும். நன்றி. அருமை கனகா, நன்றி கனகா. அடுத்ததா சாஸ்வரா மோகன கிருஷ்ணன். இதுக்கு இடையில வராத குழந்தைங்களுடைய பேரை வாசிக்கிறேன். இருந்தா வாங்க. அத்விக் சரவணன், முகமது அஷ்ரப் ஷரீப் ராவூத், இமயானி விஜய் கிருஷ்ணன், அரினா அரோரா, ஜோரி மேத்யூ,
நாராயண் மதுராஜன். ஓகே, சாஸ்திரா கிருஷ்ணன் சொல்லுங்க. வணக்கம், நான் சஹஸ்ரா. நான் நிலை 1 படிக்கிறேன். நான் ஒன்றை வேண்டும் சொல்ல போகிறேன். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அம்மா அப்பா நம் முதல் கடவுள். ஆதியார் சொல்வது சாதவும் நன்று. கோயிலுக்கு சென்று கடவுளை தொழுவது மிகவும் நல்லது. இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. மனைவி மக்களோடு இல்லாத வாழ்க்கை நல்ல வாழ்க்கை அல்ல. என்னும் எழுத்தும் கண்ணென தகும். கணிதமும் இலக்கியமும் நம் 2 கண்கள். ஏவா மக்கள் மூவா மருந்து. நாம் சொல்லாமலேயே நம் மருந்தறிந்து செயல்படும் மக்கள் அமிர்தத்திற்கு ஞானவர்கள். அவ்வியம் பேசுதல் ஆக்கத்திற்கு அறிவு. பொறாமை கொண்டவனின் செல்வம் அழியும். தீரா கோபம் போராய் முடியும். அதிக கோபம் போரில் முடியும். திரைக்கடலோடியும் திரவியம் தேடு. கடல் தாண்டி வெளிநாட்டுக்கு சென்று செல்வம் சேர்க்கலாம். ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகு. குறையாத ஆர்வமே முன்னேற்ற தரும். கைப்பொருள் தண்ணீர் மேற்பொருள் கல்வி. நாம் சேமித்த பொருளை விட கல்வியே உண்மையான செல்வம். நன்றி, வணக்கம். அருமை சாஸ்திரா, நல்லா சொன்னீங்க. அடுத்தது அக்ஷரா விஜயன். மக்களுக்கு கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா ரொம்ப குழந்தைங்களுக்கு உதவியா இருக்கும். சாப்பாடு கவுண்டர் முடிஞ்சா சார் பாஸ்கர், சாப்பாடு கவுண்டர் முடிஞ்சா கடைசிக்கு கொண்டு போயிருங்க. ஆமா, हेलो 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 ठीक है और सब हेलो हेलो ஓகே. அக்ஷரா விஜயன். வணக்கம். வணக்கம், என் பேர் அக்ஷரா. நான் இப்பொழுது ஔவையார் பாட்டி எழுதின கொன்றை வேந்தன் பாட்டு பாடப் போகிறேன். கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. நம் கையில் இருக்கும் செல்வத்தை விட உண்மையான செல்வம் நம் கற்ற கல்வியே ஆகும். எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும். அறிவியலுக்கு ஆதாரமான
நீங்க கொடுத்தாங்க. அடுத்ததா அத்வைக் சரவணன். அத்வைக் சரவணன் வாங்க. Advik Saravanan. Advik Saravanan. Oh, is that you? Then you have to raise your hand. Come. Get up. உங்களுக்கு இல்லையா? Just one sheet, huh? 18. Ready? Start. சொல்லுங்க. அங்க பார்த்து சொல்லுங்க. உங்களுக்கு என்ன படமா தெரியும்? பென்னா பப்பலி பழம் தேனி ஓகே, அது நன்றி. அது அடுத்ததாக முகமது அர்ஷத் ஷஹீத் தாவூத் வரலாம் நினைக்கிறேன். அப்புறம் யுவன் கமலகணேஷ். நீங்க நெக்ஸ்ட் சொல்லுங்க. நீங்க முகமது அர்ஷத் வரலாம். இதை பார்த்து பதில் சொல்லு, யாரையும் பார்க்காத. அடுத்ததாக யுவன் கமலகணேஷ். இதை மட்டும் பாரு. ஓகே, இந்தா. குதிரை பள்ளிப்பேருந்து கன்னம் நாற்காலி இஞ்சி அருவி கொக்கு வியான் புட்டுகால் பேரிச்சம்பழம் புல் கப்பு பூண்டு பால் கதவு அருமை யுவன் கமலகணேஷ். அடுத்ததா இமயாவதி கிருஷ்ணன் வந்திருக்கீங்களா? இமயாவதி வரல. இமயாவதி வரல. இமயாவதி வரல. அடுத்ததா இமயாவதி வந்து யுவன் முடிச்சிருக்காரு. அடுத்ததா இங்க ருத்ரா கோவர்தன். ருத்ரா கோவர்தன் வந்து பார்ப்போம். 7 குழந்தைங்க அடுத்த போட்டிக்கு தயாரா முன்னாடி வந்தா நல்லா இருக்கும். 7 குழந்தைங்க. படம் பார்த்துட்டு கதை சொல்லணும். ஓகே, give me the chit. 7
புறா, பள்ளி பேருந்து, வானவில், தர்பூசணி, பால், புல், கதவு, விரல், வெங்காயம், கப்பல், இஞ்சி, குதிரை, நாக்காளி. அந்த பாலை பார்த்தா எனக்கு பாதாம் பால் இருந்தது. அடுத்தது கஷ்டா. இது இந்த ஒரு சீட்டு ஆறு ஆறு இது இது கிட்ட வாங்க கிட்ட வாங்க. இதை மட்டும் பார்க்கணும். மிதிவண்டி, கொடை, நிலா, வில்லம்பு, பேரீச்சை பழம், குப்பவண்டி, தொட்டி, பன்னி, முத்தாய், புத்தகம், மரம், நாற்காலி, பச்சை பட்டாணி. அருமை கஷ்டான. அடுத்ததா சாதனா ஞானபிரகாஷ். சாதனா ஸ்டூடெண்ட் ஒன்று அதை மட்டும் பார்த்து பதில் சொல்லணும். ஓகே, வேற எங்கேயும் பார்க்கணும். 16 16 ஏனி, பள்ளிக்கூடம், நட்சத்திரம், வண்டிவேல், குப்பவண்டி, விரல், தர்பூசணி, மிட்டாய், பாம்பு, கட்டல். சாதனா நன்றி. அடுத்ததாக மித்ரன் மகேஷ்குமார். எத்தனை அரினா அளவா வந்திருக்கீங்களா? அரினா அளவா. எங்க 15 மித்ரன் மகேஷ்குமார். இதை பார்த்து சொல்லுங்க. தயாரா? ரெடியா? கடிகாரம், பால், பூண்டு,
கூடை ரொட்டி பப்பாளி மிதிவண்டி பூண்டு பள்ளிக்கூடம் மயில் நிலா மிட்டாய் குடை மூக்கு குப்பை வண்டி நரி நன்றி கனகா, அருமையா சொன்னீங்க. அடுத்ததா ஜோதி மேத்யூ வரலாம் நினைக்கிறேன். ஜோதி மேத்யூ, நலன் சரவணன். நலன் சரவணன். நலன் சரவணன். இதை பார்த்து சொல்லுவோம். இந்த 7 வயசு குழந்தைங்கெல்லாம் வராதவங்க வந்துருங்க முன்னாடி. அடுத்ததா 7 வயது போட்டி இருக்குது. 7 வயது குழந்தைங்க யாராவது இருந்தீங்கன்னா வாங்க, முன்னாடி வாங்க. நன்றி. 9. முதலை கப்பல் நாக்கு கதவு பால் கிளி வால் திராட்சை பழம் புல் மிதிவண்டி தர்பூசணி பழம் கடிகாரம் ரொட்டி நாராயண் வரராஜன். வாங்க போங்க. நாராயண் வரராஜனா. ஆ ரெண்டு இதுவா இமேஜை பார்த்து சொன்னோம். விமானம் கட்டில் ஈட்டி திராட்சை பழம் மாட்டு வண்டி உப்பு கருடை நாக்கு தேன் கிளி புத்தகம் மரம் நாற்காலி தக்காளி அருண் நாராயண் நன்றி. அடுத்ததா கிருஷ்ணிகா அருண்குமார். கிருஷ்ணிகா. ஒன்றே ஒன்று கொண்டு ஒண்ணா? இது படம் பார்த்து சொல்லுங்கள். தேனி கப்பல் கழுத்து கடிகாரம் பால் வானவில் கழுகு
இது எடுத்துலாம்ல. அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். என் பேர் ஜெயத்விக் கோகானந்த். நான் நிலை 1 படிக்கிறேன். இன்று நான் ஒரு திருக்குறள் கூறப்போகிறேன். இக்குறள் பொருட்பாலில் அதிகாரம் ஆழ்விடையுடைமையில் இடம்பெறும். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். இதற்கு பொருள் கடவுளே என்ற கூறி அழைப்பதால் நடக்காத காரியம் ஒருவர் முயற்சியுடன் உழைக்கும் போது அது உழைப்புக்கு ஏற்ற வெற்றியை தரும். இதற்கு சான்றாக ஒரு கதை சொல்லட்டுமா? கதையின் தலைப்பு உழைப்பின் சிகரம். ஒரு இரவு ஒரு பெண் தொடர் வண்டியில் பயணம் செய்து கொண்டிருந்தாள். அவள் ஒரு விளையாட்டு வீராங்கனை. திருடர்கள் அவள் நகையை பறிக்க வந்தார்கள். அவளோ போராடினாள். அந்த திருடர்கள் அவளை விட பலமாக இருந்தார்கள். அந்த பெண்ணை தொடர் வண்டி விட்டு தள்ளிவிட்டார்கள். அவள் விழுந்த வேகத்துக்கு மயங்கி விட்டாள். இது போதாதன தொடர் வண்டி கால மீது ஏறி சென்றது. ஊர் மக்கள் உதவியுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். மருத்துவர்கள் காலை துண்டிக்க வேண்டும், செயற்கை கால் பொருத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அவளை பார்க்க அவள் மாமா வந்தார். மாமாவை பார்த்ததும், மாமா என் கால் போய்விட்டது, இனி நான் எப்படி விளையாடுவேன் என் கதறி கதறி அழுதாள். அதற்கு மாமா எவரெஸ்ட் மலையை ஏறலாமா என்று கேட்டார். 1 வருடம் கஷ்டப்பட்டு உழைத்தாள். அவள் பேர் அருணிமா சின்ஹா. செயற்கை காலுடன் எவரெஸ்ட் மலையை ஏறின முதல் பெண்மணி என்னும் உலக சாதனை படைத்தாள். கதையின் நெறி விதியை நம்பாமல் உழைப்பை நம்பியது அருணிமா சின்ஹாக்கு கிடைத்த வெற்றி. முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார். நன்றி, வணக்கம். மக்களே, அமைதி அமைதி அமைதி. வணக்கம். என் பேரு யுவன். இன்னா செய்தாலும் வருக அவர் நானும் நன்னியும் செய்தவிதல். ஒரு நதியும் கொக்கும் காத்துல இருந்துச்சு. நதி சொன்னாங்க, கொக்கு என்னோட வீட்டுக்கு வரீங்களா? அப்புறம்
கழுத்து இனிய உலகாக இன்னொரு கூடல் கதிரவ கால்கொண்டற்று. ஒரு பெரிய மரத்துல அழகான இனிப்பான தித்திக்கிற பழம் இருக்கும்போது உதித்து கசப்பான காய் சாப்பிட்றதுக்கு சமமா? வளவன் இனிமையோடு அன்பாவும் இனிமையாகவும் பேசினான். அதனால எல்லாரும் நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் ராகவர்த்தினி. நான் நிலை ஒன்றில் படிக்கிறேன். பிறந்து சிறந்த மொழிகளுக்கிடையே பிறந்தேன் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு என் மனப்பந்தலில் பூத்த மலர்களை காணிக்கையாக்கி அன்னை தமிழை வணங்குகிறேன். அவ்வையோர் அனைவருக்கும் என் மறுவணக்கம். என் திருக்குறளின் வாய்மை என்ற அதிகாரத்தில் உள்ள முதல் குறள், வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமையில்லாத சொல்லல். இக்குறளின் விளக்கம் நிறைந்த கதையை கூறப்போகிறேன். ஒரு கிராமத்தில் இருந்த சிறுவன் ஆடுகளை மேய்ப்பதற்காக பக்கத்து கிராமத்துக்கு செல்வது வழக்கம். அந்த காட்டில் புலி ஒன்று வசித்து வந்தது. அந்த சிறுவன் கிராம மக்களை ஏமாற்ற வேண்டும் என நினைத்து பக்கத்தில் இருந்த பாறை மேலே ஏறி ஐயோ புலி புலி என்று கத்தினான். கிராம மக்கள் அனைவரும் வந்ததும் அவன் சிரித்துக் கொண்டே நின்றான். ஏன் சிரித்துக் கொண்டே இருக்கிறாய் என்று கேட்டதும் நான் விளையாட்டுக்கு ஒரு பொய் சொன்னேன் என்று கூறினான். அங்கிருந்த அனைவரும் இனிமேல் இப்படி செய்யாதே என்று அறிவுரை கூறிவிட்டு சென்றனர். ஆனால் மறுநாளும் அதேபோல் அவர்களை ஏமாற்றினான். சில நாட்கள் கழித்து உண்மையாக புலி வந்தது. ஐயா புலி புலி என்று சத்தமாக கத்தினான். இவனுக்கு பொய் சொல்ல விளையாட்டாக போய்விட்டது. இந்த முடிவு செய்து ஆடும் அவனிடம் செல்லவில்லை. அவன் வளர்த்த ஆடுகளை புலி சாப்பிட்டு விட்டது. தான் செய்த தவறை உணர்ந்து சோகமாக வீடு திரும்பினான். இதிலிருந்து வாய்மை என்று கூறப்படுவது மற்றவர்க்கு சிறிதும் தீமையில்லாத சொற்களை கூறுதல் ஆகும். வாழ்க்கைக்கான வழிகளை ஈரடிகள் தந்த வள்ளுவரின் வழிகளை வாழ்வாக்குவோம். வாய்ப்புக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் ஈரடிகள் தந்த வள்ளுவரின் வழிகளை வாழ்வாக்குவோம். வாய்ப்புக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அக்ஷரா விஜயா நீதான் இது வணக்கம். என் பேர் அக்ஷரா. நான் இப்பொழுது வாய்மையே வேண்டும் என்ற கதையை சொல்ல போகிறேன். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாங்க. ஒரு நாள் அந்த ராஜா ஒரு போட்டி வச்சாங்க. அந்த
போகிறேன் தீராச்சதப்பு நான் கதை சொல்ல போகிறேன் தீராச்சதப்போல் உள்ளாடும் ஆனாது நான் சுத்தவது ஒரு ஊதா தேசம் இருந்தாங்க அப்போ பள்ளிக்கூடம் போனாங்க அப்போ பூஜா பேனா நானும் போயிட்டுச்சு சேனா ஏன் என் பேனா எடுத்துருந்த இல்ல நான் பேனா எடுக்கலையே இல்ல நீ பேனா எடுத்துங்க திருடி சொல்றாங்க அப்பவே பூஜா பேனா பையன் இருந்துச்சு பூஜா கிட்ட தேசா வச்சுட்டாங்க நீ மேலே தப்பு பேச மாட்ட ஏன்னா சொல்றது தீக்காயம்னு
டேய் தம்பிங்களா வாங்க லைனாக இல்லைங்க. கூப்பிடும்போது வேண்டாமா சர்டிஃபிகேட்டு? இந்த பக்கம் ஆத்விக் ஃபர்ஸ்ட் நீ தான் வா. ஸ்டாண்ட் யூர் நல்லா க்ளோஸாக இல்லை கூப்பிட்டா வரணும். ஓகே பக்கத்தில் யுவன் கமல் கணேஷ் யுவன் ருத்ரா கைத்தட்ட சொல்லுங்க. ராகவர்தினி இல்லை 4 நாள் கொடுத்துருங்க. மித்ரன் 4 நாள் கொடுத்துருங்க. மித்ரன் நலன் சரவணன் கிருஷ்ணிகா ஹர்ஷிதா ஆனந்த் கனகா மணிகண்டன் சஹாஸ்ரா அக்ஷரா நாராயணன் வரதராஜன் 4 டீச்சர் கொடுத்தாங்க. சாதனா ஞானப்பிரசித் சாதனா ஆத்விக் சரவணன் ஜெயாத்விக் குகானன் ஜெயாத்விக் குகானன் கீழே விடா மூஞ்சி தெரியாது. கீழே